கடவுள், அதை பற்றி தான் மீண்டும் மீண்டும் பேசப்போகிறேன். கடவுள் கடவுள் இருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? எப்படி இருப்பார்? என்ன மொழி பேசுவார்? என்றெல்லாம் நான் பல கேள்விகள் பலரிடம் கேட்பதுண்டு. எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். பலர் சொல்வார்கள், கடவுள் இருக்கிறார், அவர் இல்லாமல் இந்த அண்டமே இருக்காது, எல்லா அசைவுகளுமே கடவுள் பண்ணியது தான் அப்படின்னு என்று சொல்வார்கள். இறைவன் என்றும் சொல்வார்கள், சாமி என்று சொல்வார்கள், பல பெயரில் அவர்கள் அழைப்பார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ கடவுள் எப்படி எல்லோரு மனதிலும் ஒரு நம்பிக்கை வந்தது? ஏனென்றால் இந்த இரும்பு காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு கடவுள் பற்றி தெரியாது. அடுத்தபடியாக இந்த உலோக காலத்தில் அவர்களுக்கு மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு கடவுள் பற்றி தெரியாது. அடுத்தபடியாக இந்த இரும்பு காலத்திலும் யாருக்கும் தெரியாது கடவுள் பற்றி. மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அது ஒரு 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே குரங்குலேருந்து வந்ததுனால அதனால் அவர்களுக்கு தேவை உணவு, இருப்பிடம், அதுதான் அவசியப்பட்டது. ஆடைகள் பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. அப்படியே மரத்தில் இருந்தான், அப்படியே கீழே இறங்கி வந்தான், நடந்து போனால் அப்படியே போயிட்டே இருந்தான். அப்படி தான் இன்றைக்கி நவநாகரிக மனிதர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம், சிந்திக்கிறோம், எப்படி இருக்கிறோம். அப்போ மனிதனுக்கு சிந்திக்க தெரியாது, தேவை தான் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. அதை நோக்கித்தான் அவன் நகர்ந்து சென்றான். அப்படி இருக்கும்பொழுது எங்கிருந்து இது வந்தது என்றால், இந்த மதங்கள் தோன்றிய பிறகுதான். யூத மதம், கிறிஸ்தவ மதம், இந்து மதம், புத்த மதம், சமண மதம், ஆசீவகம், இன்னும் பல மதங்கள் இருக்கிறது. இதுதான் முக்கியமான மதங்கள். இவர்கள் உருவாக்கியது தான் இந்த கடவுள் பற்றியது. அதுவும் வேத காலத்தில் இருந்து தொடங்கியது. இங்கே நமக்கு தமிழ்நாடு, தென்னாட்டிற்கு வந்தால் இதையெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் கீழடியில் தோண்டிய பொழுது எதுவுமே அந்த கடவுள் பற்றிய எதுவுமே இல்லை. அதுபோல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் அவர்கள் தோண்டிய பொழுதும் எதுவுமே கிடைக்கவில்லை. இந்த 7ஆம் நூற்றாண்டில்தான் இந்த சைவமும் வைணவமும் தோன்றியது. அவர்கள்தான் இந்த கடவுளை உருவாக்கினார்கள். சமணர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னார்கள். புத்த மதம் கடவுள் இல்லை என்று சொன்னது, சமண மதமும் கடவுள் இல்லை என்று சொன்னது. அப்படி இருக்கையில் எப்படி இந்த கடவுள் மனதுக்குள் புகுந்தார் என்றால் அது வீட்டில்தான் தொடங்கியது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பயம், பயபக்தி தான் முக்கியமாக அவர்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது. அந்த பக்தியினால தான் ஏதாவது நடந்துருமோ, இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஆகிடுமோ, நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் போடுவாங்களா, நரகத்தில் போடுவாங்களா, எண்ணெயில் போட்டு பொரிச்சிருவாங்களா, இப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் மக்களுக்கு ஒரு பயம், பக்தியும் வந்தது. பலர் அப்படி தான் சொல்லுவார்கள். பௌத்தம் இல்லை என்று சொல்கிறது, வாழ்க்கைக்கு உனக்கு என்ன தேவையோ அதை பற்றி தான் சொல்கிறது. சமண மதமும் அப்படித்தான் சொல்கிறது. திருக்குறள், திருவள்ளுவர் இதைத்தான் சொல்கிறார், வாழ்வியல் முறை பற்றித்தான் சொல்கிறார்கள். எத்தனையோ எல்லாமே வாழ்க்கை சம்பந்தப்பட்டது தான். ஆனால் கடவுள் என்பது சொன்னது பிற்காலத்தில் தான். மனதில் பயமுறுத்துவது தான். பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, நீ மத்தியானம் போகாத, ராத்திரியில் போகாத, பேய் உன்னை பிடிச்சிக்கும், அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிட்டாங்க. அதனால தான் எனக்கு இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லவே இல்லை. எல்லாம் அதிகமாக இருக்கிறது பெண்கள் தான். நான் பல கோயிலுக்கு சென்று வருவேன். எதற்காக என்றால் அந்த இறைவனை பார்ப்பதற்கோ சிலைகளை பார்த்து வணங்குவதற்கோ அல்ல, சிற்ப வேலைப்பாடுகள் தான். மிக மிக துல்லியமாக அற்புதமான வேலைப்பாடுகள், சிற்ப வேலைப்பாடுகள் அதுதான் அதிகம். நான் எந்த கோயிலுக்கும் சென்று வணங்கியது இல்லை, வணங்கவும் அவசியம் இல்லை எனக்கு. ஏன் சிலர் போகிறார்கள், தேங்காய் உடைக்கிறார்கள், ஊதுபத்தி கொளுத்துகிறார்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை வாங்கி கொள்கிறார்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய அல்லது சந்தனத்தையோ அல்லது விபூதியையோ குங்குமத்தையோ வாங்கி கொள்கிறார்கள். நான் அதை போல் எதையும் என்னுடைய நெற்றியில் வைத்துக் கொள்வதில்லை. ஏன் சுற்றிலும் கடவுள் மறுப்பாளர் என்று வரும்பொழுது நாத்திகர்கள் தான்.
நாத்திகர்கள் உலகத்தில் பலர் பேர் இருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் நாத்திகர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் மக்களை பயமுறுத்துவதற்காக, அடிமைப்படுத்துவதற்காக கொண்டு வந்தது தான் இவ்வளவும். எனவே நம்பிக்கையை சார்ந்த விஷயமாக இருக்கிறது. அதை கடவுளை நீ காட்டு நிரூபிக்க முடியுமா என்றால் யாராலையும் முடியாது. அது பேச்சு வழக்கில் வந்துவிட்டது. ஐயோ கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுறோம், ஐயோ கடவுள் தான் எல்லாமே அப்படிங்கிற பெண்கள் மனசில் அதிகமாக இருக்கும். ஆண்கள் அதை பற்றி அவ்வளோவா நினைக்க மாட்டாங்க. பட்டை அடிச்சுக்குவாங்க, விபூதி போட்டுக்குவாங்க, குங்குமம் வச்சுக்குவாங்க, நாமம் பண்ணிக்குவாங்க, எல்லாமே பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் மதம் சார்ந்த சம்பந்தமாக இருக்கிறது. அதை இப்போ நினைத்துவிட்டு இவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளதாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால்தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடவுள் இருக்கிறாரா என்றால் இல்லை, இல்லவே இல்லை. பெரியார் சொன்னது இப்போ தான் 19ஆம் நூற்றாண்டில், 2500க்கு முன்னாடியே பௌத்தமும் சமணமும் இல்லை என்று சொல்லிவிட்டது, ஆசீவகமும் இல்லை என்று சொல்லிவிட்டது. நான் சொன்ன கற்காலம் முதற்கொண்டு இந்த உலோக காலம் வரை, அதுக்கப்புறமும் இருக்கக்கூடிய காலம், எல்லா காலத்திலுமே மனிதனுக்கு கடவுள் பற்றி தெரியாது. எத்தனையோ தீவுகளில் மக்கள் வாழ்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கடவுள் பற்றி தெரியாது. அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் இருக்கிறார்கள், பாதுகாப்புடன் இருக்கிறார்கள். அந்நியர்களை வந்தால் அனுமதிப்பதில்லை, அப்படியெல்லாம் இருக்கிறது. சென்டினல் தீவு என்ற ஒன்று இங்கே தான் நம்முடைய தமிழ்நாட்டில் அருகாமையில் தான் இருக்கிறது. அந்த இடத்திற்கு ஒரு தீவுக்கு போனால் யாரும் அனுமதிப்பதில்லை, இருக்கிறார்கள், அம்மனமாக இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள். எனவே நண்பர்களே, இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா, பார்த்திருக்கிறாயா இல்லையா, பேசுவாரா, என்ன மொழியில் பேசுவார் என்றெல்லாம் யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை என்னிடம் இல்லை. அதனால் தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன்.